ස්වාමින් වහන්සේගේ සුදු නාමයට මහිමය වේවා. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. එක් අලුත් මාසයේ පළමු වන ඉරිදින නමස්කාරයට ஒரு புதிய மாதத்தில் முதலாவது ஞாயிற்று ஆராதனைக்கு මේ ස්ථානයට පැමිණ සිටින්නා වූ இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கும் ඒ වගේම ඔන්ලයින් ඔස්සේ අප සමග සම්බන්ධව සිටින්නා වූ மற்றும் ஆன்லைனூடாக எங்களுடன் இணைந்திருக்கும் ඔබ සියලු දෙනාම දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතමින් පිළිගන්නෙමි. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ස්වාමින් වහන්සේ යාපත්‍ය கர்த்தர் நல்லவர். උන්වහන්සේ අපිට ප්‍රමාණවත් ලෙස සිටිනවා. அவர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්නට ප්‍රථමයෙන් நாம் அவரை ஆராதிப்பதற்கு முன்பதாக සියලු දෙනාම නැගිට සිටමින් அனைவரும் எழுந்து நின்று ශුද්ධ ලියවිල්ලෙන් සිට එක් වචනයකට අපි අහුම්කම් දියන්නට යනවා. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். උත්පත්ති 28 වන පරිච්ඡේදයේ 15 වෙනි වචනයට අපි අහුම්කම් දෙමු. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். බලව මම නුඹ සමග සිටිමි. නුඹ යන සියලු තැන්හිදී නුඹ ආරක්ෂා කර නැවත මේ දේශයට නුඹ පමුණුවන්නෙමි. මක්නිසාද මා විසින් නුඹට කී දේ සිදු කරන තුරු නුඹ අත් නොහන්නෙමි කීසේක. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ආමින් ප්‍රේමවන්තේනි. ஆமென். பிரியமானவர்களே, මේ ස්ථාන දෙවියන් වහන්සේ අපිට කියන්නේ කුමක්ද නම් இதன் மூலம் தேவன் கூறுவதாவது, මම ඔබට කී සෑමදේ ඉෂ්ට කරන තෙක් நான் உனக்கு கூறியதை நிறைவேற்றும் வரை මම ඔබව අත්හරින්නේ නැහැ. நான் உன்னை கைவிடுவதில்லை. ඔබගේ ජීවිතය බොහෝ පොරොන්දුවල් ලබාගෙන සිටින්නට පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கலாம். එනමුත් ඒ පොරොන්දුවල් ඉෂ්ට වෙන තෙක් ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை දෙවියන් වහන්සේ ඔබව අත්හරින්නේ නැහැ. கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. ඇයිද නම් උන්වහන්සේ බොරු කීමට මිනිසෙක් නැහැ. ஏனெனில் அவர் பொய் சொல்வதற்கு සිත් மனிதன் அல்ல. වෙනස් වී යන්නට උන්වහන්සේ මිනිසෙක් නැහැ. மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. පොරොන්දුව දේ ඉෂ්ට කරන්නට උන්වහන්සේ බලවත්ය. வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் කී உண்மையுள்ளவராய் දෙනෙක් ඔබ இருக்கிறார். විශ්වාස කරනවාද? எத்தனை பேர் இதை මේ පොරොන්දු விசுவாசிக்கிறீர்கள்? දෙවියන් වහන්සේ අපිට බලවත් ලෙස සිටිනවා. அந்த வாக்குறுதி தேவன் வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අපගේ ජීවිතේ වෙනස් වෙන්නේ නැහැ. அவர் வார்த்தை மாறாது. එම නිසා දෙවියන් වහන්සේ ඔස්සවමින් எனவே அந்த தேவனை ඒ உயர்த்தி ගීතිකාවක් ගායනා කරමු. ஒரு பாடலை பாடுவோம். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரு இன்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரு இன்று மாறாதவர். பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. சொல்வோமா? பொய் சொல்லவோ, பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்ல, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்ல, ஓ நீர் மனிதன் அல்லவே, ஓ நீர் மனிதன் அல்லவா, நீர் மனிதன் அல்லவே, ஓ இயேசுவே, நீர் மனிதன் அல்ல. ඔබ මනුෂ්‍යෙක් නොවේ, 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 ඔබ ඊට වඩා සරලයි.
क्योंकि क्रांत समदा बलवत ओबई थादा समदा विनाशी ओब क्योंकि क्रांत समदा बलवत नीने चुमिंजु मारादव इंजु मारादव நீ சொன்னது செய்து முடிக்கவர் எல்லாரும் சொல்லுமா நீர் நீற்றும் இன்றும் மாறாதவர் நீ சொன்னது செய்து முடிக்கவர் கரங்களுடைய சொல்லுமா காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ இன்று மாற காலங்கள் மாறலாம் மாறிடலாம் மனிதர்கள் நீரோ இன்று மாற காலைக விகியா தத்வை வினா சுனா மனுஷ்ய வினா சுனா ओब समाधान विनाशी काले गविया तत्वे विना सुना मनुष्य विना सुना ओब समाधान विनाशी ओब समाधान विनाशी ओब समाधान विनाशी ओब समाधान विनाशी itu manusia novi buru kimata sit vinas vinata itu manusia novi yoba manusia novi oba manusia novi oba manusia அவர் மனிதன் அல்லவே அவர் மனிதன் அல்லவே ஓ நீர் மனிதன் அல்லப்பா சொன்னதை செய்யும் அளவும் கைவிட நீர் மனிதன் அல்லப்பா ஓப மனுஷிக் நோவி ஓப மனுஷிக் நோவி ஓப மனுஷிக் நோவி ஓப மனுஷிக் நோவி நீர் நீற்றும் இன்றும் மாறாதவர் நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் நீர் நேற்றும் இன்றும் மாறாதவர் நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்று மாறாது சொல்லுமா காலங்கள் மாறிடலாம் மனிதர்கள் நீரோ என்று காலை கவிகியார் तत्वे बिना सुना मनुष्य बिना सुना हो समाधान बिना खाली गविया हो तत्वे बिना सुना मनुष्य बिना सुना
நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர், வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர். நட்சத்திரங்களை பேர் சொல்லி ஆசுமவாவோ ஆசுமவாவோ இப்பொழுதுமவாவோ தாரகாசம நமக்கியா ஹெலவோ ஆசுமவாவோ மீ பொழுதுமவாவோ தாரகாசம நமக்கி சொல்வமா வானம் படைத்தவர், வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர். நட்சத்திரங்களை பேர் சொல்லி வானம் படைத்தவரே, இந்த பூமி படைத்தவர். நட்சத்திரங்களை பேர் சொல்லி வானம் படைத்தவரே, ஓ இந்த பூமி படைத்தவரே. நட்சத்திரங்களை பேர் சொல்லி நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே. ඔබ පමණයි, ඔබ පමණයි දිවිඳුන්, ඔබ පමණයි දිවිඳුන්, ඔබ පමණයි දිවිඳුන්, ඔබ පමණයි, ඔබ පමණයි දිවිඳුන්, ඔබ පමණයි දිවිඳුන්, ඔබ පමණයි දිවිඳුන්, ඔබ පමණයි. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர், வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர். நட்சத்திரங்களை பேர் சொல்லி வானம் படைத்தவரே, இந்த பூமி படைத்தவரே. நட்சத்திரங்களை பேர் சொல்லி ஆசுமவாவோ உபவாசி பொழுதுமவாவோ திவாச தாரகாசம நமதியாகந்தவோ ஆசுமவாவோ மீ பொழுதுமவாவோ தாரகாசம நமதியா உபவாச நமதியாகந்தவோ நீரொருவரே, ஓ நீரொருவரே கர்த்தரையா, நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே,
Shananama Obala Kandaraba Obapamanai Devindum கரங்களை தட்டி சும்மா வானம் படித்தவர் வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி வானம் படைத்தவரே இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி வானம் படைத்தவரே நட்சத்திரங்களை படைத்தவரே பேர் சொல்லி ஆசுமவாவோ ஆசுமவாவோ பொழுதுமவாவோ காரகாசும நமக்கியா ஒபுபமனாய் ஒபுபமனாய் தேவிந்தும் ஒபுபமனாய் தேவிந்தும் ஒபுபமனாய் தேவிந்தும் 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 Shananama Obuvasapamanai Devindum Obupamanai Devindum Obupamanai Namaskari Shananama Obupamanai Devindum Obupamanai Obuvasavami Obuvasatapamanai Namaskari Obutapamanai Namaskara Deva Obuvasavannimi Obuvasatapamanai Namaskara Obuvasavamai Obuvasata Namaskara Elexuma Sabha Visitina Sirudinam Nivin Vasata Masila Suti Prasarisha Udakaramuda Unvasapamanai Osasya Unvasapamanai Mahotunu Devindunya Atpala Sanadhi Divin Vasarasira Suti Gaurumai Vikudakaramu Oshabara Kandara Bara Ribari Dalara Bara Oshandara Rabara Kabara Amen ප්‍රේමවන්තේනි ආමෙන් පිරියමානවர்களே සැබවින්ම දිව්‍යන් වහන්සේ අපිට ලබා දුන් පොරොන්දුවල් அவர் எங்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் ඉෂ්ට කරන තෙක් උන්වහන්සේ අපිව අත්හරින්නේ නැහැ. அதை நிறைவேற்றும் வரை அவர் எங்களை கைவிடுவதில்லை. සියලු ස්තුති ගෞරව මහිමය අපගේ දිව්‍යන් වහන්සේට පමණයි. சகல துதிகன மகிமையிலும் நம் தேவன் අපි ஒருவருக்கே. දිව්‍යන් වහන්සේගේ පණිවිඩයට ගත වී යන්ට යනවා. நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்ல දෙවි போகிறோம். දාසයා අප වෙනුවෙන් දෙව පණිවිඩය ලබා දෙනවා. தேவ ஊழியர் எங்களுக்காக தேவ வார்த்தையை வழங்குவார். අපි සියලු දෙනාම වාඩි වෙමු. நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයට මහිමේ වේවා. දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම සුබ පතමින් පිළිගන්නෙමි. இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு மன மகிழ்ச்சியான ஆராதனையிலே உங்களை சந்திப்பதை இட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி මේ அடைகிறேன். මාසයේ පළමුවන ඉරුදින නමස්කාරයේදී ඔබ හමු වීමට ලැබුණ අවස්ථාවට ස්වාමින් වහන්සේ තුළ මං ප්‍රීතිමාත් වෙන්නෙමි. இந்த நாளிலும் தேவன் வார்த்தையினூடாக பேசி எங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் අද දවසේදී පවා දිව්‍යන් වහන්සේ වචනය රැගෙන අප සමග කතා කරමින් අපිව ශක්තිමත් කරන්නට බල සම්පන්නව සිටිනවා. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அழுகையின் பள்ளத்தாக்கு என்ற தலைப்பிலே பேச பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். අද දවසේදී ඔබ ඉදිරියේදී වැළපීමේ මිටියාවත නැමැති තේමාව යටතේ කතා කරන්නට ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම මං ලබාගෙන සිටිනෙමි. இதற்கு ஆதாரமாக මේ සඳහා சங்கீதம் 84 சங்கீதம்
6ஆம் வசனத்தை வாசிப்போம். 84 වෙනි ගීතාවලියේ 6 වෙනි වචනයට අපි අහුම්කම් දෙමු. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். ඔව් වැළපීමේ මිටියාවත මැදින් යමින් එය උල්පතක් ඇති ඉඩමක් කර ගනිති. එසේය ප්‍රථම වර්ෂාව එය ආශිර්වාද වලින් වසයි. இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கு என்ற ஒரு சொல் මේ பயன்படுத்தப்பட்டிருக்கு. වචනේදී අපි බලන්නට පුළුවන් වැළපීමේ මිටියාවත නැමැති වචනයක් භාවිතා කර තිබෙනවා. 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று கூறப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 23 වන ගීතාවලියේ 4 වෙනි වචනේදී මරණ සෙවනේ මිටියාවත ගැන ඔබ දැන සිටිනවා. அருமையானவர்களே, அப்படி என்றால் அழுகையின் பள்ளத்தாக்கு என்றால் என்ன? එසේනම් වැළපීමේ මිටියාවත කියන්නේ කුමක්ද? நேரடியாக தமிழ் வேதத்திலும் சிங்கள வேதாமத்திலும் ஏனைய சில மொழிபெயர்ப்புகளிலும் அழுகையின் பள்ளத்தாக்கு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. දෙමළ සිංහල ඒ වගේම අනිකුත් පරිවර්තනවල වැළපීමේ මිටියාවත කියා කෙලින්ම සඳහන්ව තිබෙනවා. ஆனால் ஆங்கில வேதாமத்திலே நேராக பெக்கா என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டது. එනිමුත් ඉංග්‍රීසි භාෂාවේ පරිවර්තනවල බැකා යන වචනයක් භාවිතා කර තිබෙනවා. இது ஒரு இடமாகவும் இருக்கலாம். මේක එක්තරා ස්ථානයක් වෙන්නට පුළුවන්. அந்த இடத்தின் ஊடாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே சங்கீதக்காரன் பேசலாம். ඒ ස්ථානය කරන කොටගෙන ඉතාමත් වූ වැදගත් දෙයක් ගීතිකාකරු පවසනවා. அருமையானவர்களே, அந்த பலஸ்தீன தேசத்திலே இருக்கிற ஒரு மிகவும் ஒரு கடினமான வேதனை நிறைந்த ஒரு பள்ளத்தாக்காவும் இது இருக்கலாம். බාලස්තීන දේශයේ තිබෙනා වූ ඉතාමත් වේදනාවෙන් පිරුණා වූ දැඩිම මිටියාවතක් ලෙස මේ තිබෙන්නට පුළුවන්. அருமையானவர்களே, சாதாரணமாக நாங்கள் இலங்கையிலே வாழுகிறோம். සාමාන්‍යයෙන් අපි ලංකා දේශයේදී ජීවත් වෙනවා. சாதாரணமாக ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக மோதரைக்கு வெள்ளவத்திலிருந்து ஒருத்தர் வர்றதா இருந்தார் சொல்லுவாரு, நாங்க மோதரைக்கு வர்றதா இருந்தா சீன்னு போயிடும். ඒ අවුරුදු 3කට ප්‍රථමයෙන් වැල්ලවත්ින් සිට මෝදරට එනවා නම් ඒක එපා වෙන තරමට තිබේ කියලා වුන් පවසනවා. எல்லா ரோட்களும் உடைஞ்சிருக்கு. සියලුම පාර කැඩී තිබුණා. டிராஃபிக் என்பது ரொம்ப மோசமா இருக்கு. ට්‍රැෆික් කියන්නේ ඉතාමත් දැඩිම තිබුණා. அது 5-6 மணி ஆயிட்டுன்னு சொன்னா உடைஞ்ச அந்த ஒவ்வொரு ரோட்ஸ்லயும் மோதரைக்கு வர்றேன்னு சொன்னா வெள்ளவத்திலிருந்து மிகவும் கஷ்டமான அனுபவம். වැල්ලවත්ින් සිට අවස 5 වෙනකොට 6 වෙනකොට මෝදරට එනවා නම් ඒ කැඩිච්ච පාරවල ගමන් කරනකොට ඉතාමත් අපහසු තත්ත්වයක් සිදු වෙනවා. இதே மாதிரி அருமையானவர்களே, அந்த காலத்திலே பெக்கா என்ற அந்த பள்ளத்தாக்கு ஒரு மிகவும் கஷ்டமான வேதனை நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கா கூட இருக்கலாம் அந்த பயணத்துக்கு. මේ වගේ තමයි ඒ කාලෙදී මේ බෙකා නැමැති මිටියාවත ඔවුන්ගේ ගමනට ඉතාමත් අපහසුතාවයක් ඇති කරගත්තා වූ ස්ථානයක් වෙන්න ඇති. அப்படி இல்லாவிட்டால் ஒரு இலக்கிய நடையாக கூட இருக்கலாம். එසේ නැත්නම් ඔවුන්ගේ වචනයේ භාවිතා කිරීමක් ලෙසත් තිබෙන්නට පුළුවන්. நாங்க இதிலிருந்து என்னத்தை புரிந்து கொள்ளுகிறோம் මේ என்றால், වයින් සිට අපි තේරුම් ගන්නේ කුමක්ද නම් அருமையானவர்களே, அழுகையின் பள்ளத்தாக்கு, அதாவது மிகவும் கண்ணீர் நிறைந்த வேதனையான சில அனுபவங்களுக்குள்ளாலே நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வர முடியும். වැළපීම මිටියාවත කියලා කියනකොටදී අපගේ ජීවිතේත් ඉතාමත් කඳුලෙන් පීඩාවෙන් පිරුණා වූ ඒ මහවත මත අපි ගමන් කරන්නටත් ඕන වෙනවා. எங்க வாழ்க்கையில பல இழப்புகள், வேதனைகள், துன்பங்கள் வருகிற போது நிச்சயமா அழாம இருக்க முடியாது. අපගේ ජීවිතේ විවිධාතෝ ප්‍රශ්න දුක පීඩා එන විටදී අපි කඳුළු සලන්නේ නැතුව සිටින්නට බෑ. கடவுள் சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்க முடியும். දිවෙන් වාස සමහර විට එවැනි වාර්තාවනවල් අවස්ථාවලට අපගේ ජීවිතයේදී අවසර දෙන්න පුළුවන්. அப்படிப்பட்ட பயணங்களிலும் நாங்க போய் நாங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். එවැනි ගමනේදීත් අපි ගමන් කර ජයග්‍රහණය ලබා ගැනීම තාමත් අවශ්‍යව තිබෙනවා. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள், தாவீது ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளே போகிறார். 1 சாமுவேல் 30 වන පරිච්ඡේදයේ දාවිද් වැළපීමේ මිටියාවතක මත ගමන් කරනවා. சிக்லாக் என்ற இடத்திலே தாவீதுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே பிடிக்கப்பட்டு அமலேக்கியர்களாலே கொள்ளையடிக்கப்பட்டு போகிறார்கள். මේ ස්ථානයේ අපි බලන්න පුළුවන් සික්ලාග් නැමැති ප්‍රදේශයේ දාවිද්ගේ බිරිඳලා දරුවන්ද ඔවුන්ට ඇති වුණා වූ සියලු දේම ඒ අමලේක්වරුන් විසින් වටලා ගන්න ලැබුව සිටියා. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே அருமையானவர்களே, தாவீதும் அவனோடு இருக்கிற மனிதர்கள் எல்லாம்
அதாவது அழுகிறதற்கே பலன் இல்லாமல் போய்விட்டது அவர்கள். මෙවැනි වාර්තාවනදී දාවිද ඔහු සමග සිටියා මනුෂ්‍යයන්ටද කඳුළු සනලා අඬන්නට උන්ට ශක්තිය නැති වුණා. தாவீது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சேவகன். அவன் பயம் இல்லாத ஒரு மனுஷன். ஆனா அந்த இழப்பை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. දාවිද් කියනකොට එයා ඉතාමත් මහත් වූ යුද බටයෙක්. ඔහුට ඒ අහිමිවීම දරා ගන්නට නොහැකි වුණා. அவனோடு இருந்த சகல பலசாலிகள் அந்த இழப்பை தாங்க முடியாம கதறி கதறி அழ ඔහු ஆரம்பித்தார்கள். සමග සිටියා වූ ඒ ශක්තිමන්ත මනුෂ්‍යයන් ඒ අහිමිවීම දරා ගන්නට බැරි තරමට උන් කඳුළු සැලුවා. இதே மாதிரி அருமையானவர்களே எங்கட வாழ்க்கையிலும் நாங்க கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளே போக முடியும். මේ වගේමයි අපගේ ජීවිතෙත් අපි කඳුළු වැළපීමේ මිටියාවත මැද ගමන් කරන්නට පුළුවන්. தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தால் அருமையானவர்களே சவுல் என்ற ராஜா அவனை துரத்தி துரத்தி வந்து கொண்டிருக்கான். දාවිද්ගේ ජීවිතය ගත්තනම් සහවුල් නැමැති රජතුමා දාවිද්ව දුර කරගෙන ආවා. அப்படிப்பட்ட நேரத்துல தாவீது ஒளிந்து ஒளிந்து தான் வாழ்றார். එවැනි අවස්ථාවලදී දාවිද ඔහු සැඟවීමයි ජීවත් වුණේ. அப்ப ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ற ஒரு மனுஷனுக்கு இப்ப இன்னொரு பிரச்சனை வரும்போது எப்படி இருக்கும்? සැඟවලා ජීවත් වෙන එක් මනුෂ්‍යයෙකුට තවත් ප්‍රශ්නයක් ඇති වුණා නම් ඒක කෙසේද තිබෙන්නේ? கொரோனாக்கு முன்னுக்கே பிரச்சனை. කොරෝනාට ප්‍රථමයෙන් අපිට ප්‍රශ්න තමයි. அதுக்கு ஒரு விடியல தேடின போது கொரோனா பிரச்சனை. ඒට අලුයමක් අපි සොයන විටදී කොරෝනා ප්‍රශ්නේ සම්බ වුණා. கொரோனாவை தாண்டி வந்தா இப்ப இன்னொரு பிரச்சனை. කොරෝනාව පසු කර දැන් ආවනම් තවත් ප්‍රශ්නයක් අපිට அப்ப என்ன පැමිණෙනවා. செய்ய சொல்றீங்க? එහෙනම් අපිට කුමක්ද කරන්න இப்படி කියන්නේ? நாங்க உடைஞ்சு போய் நொறுங்கி போய் அழுகையோடு கண்ணீரோடு வேதனையோடு இந்த இடத்துல මේ இருக்கிறோம். වගේ අපි කැඩිලා බිඳලා කඳුළෙලි සමග වැළපීමක් සමග අපි සිටින්නට පුළුවන්. ஆனால் அருமையானவர்களே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் ஜெயமாக மாற்ற முடியும். එනමුත් ප්‍රේමවන්තනි මේ වැළපීමේ මිටියාවත ජයග්‍රහණයක් ලෙස අපිට වෙනස් කරන්නට හැකි වෙනවා. அப்படி மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் එසේ என்றால் අපි වෙනස් කරන්නට අපි කුමක් කරන්න ඕනේ නම් நாங்கள் தேவனுக்குள்ளே பலன் கொள்ள අපි வேண்டும். දෙවියන් වහන්සේ තුල ශක්තිමත් වෙන්න ඕන. சங்கீதம் 84 ஐந்தாவது வசனத்தை வாசிங்கள். 84 වෙනි ගීතාවලියේ 5 වෙනි වචනයට අපි අහුම්කම් දෙමු. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ස්වාමින් වහන්සේ තුල ශක්ති වෙන මනුෂ්‍යයාද සියෝන් වෙත ගමන් කරන මනුෂ්‍යයාද භාග්‍යවන්ත ලද්දෝය. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். ඔබ වහන්සේ තුල ශක්තිමත් වෙන මනුෂ්‍යයා භාග්‍යවන්තයෝය. நாங்க அழுகையின் பள்ளத்தாக்க நாங்க கடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுக்குள்ளே பலன் அடைய வேண்டும். අපි වැළපීමේ මේ මිටියාවද ගමන් කරමින් ආශිර්වාදයක් ලබා ගන්න ඕනේ නම් අපි ස්වාමින් වහන්සේ තුල ශක්තිමත් වෙන්න ඕන වෙනවා. நாங்க தேவனை பலனா கொண்டு அவர் ஆதாரமா கொண்டு நாங்க அவரை பிடிச்சு நாங்க இருந்தோம் என்று சொன்னா என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் வெற்றி பெற முடியும். අපි දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතේ බලයක් කොට තබා අපි දෙවියන් වහන්සේව ආධාරයක් කොට තබන විටදී ඕනෑම ප්‍රශ්නයක් එන විටදී අපිට ජයග්‍රහණයක් ලබා ගන්නට හැකි වෙනවා. இன்றைக்கு நிறைய கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்றாங்கன்னா பிரச்சனை போராட்டம் கண்ணீர் வரும்போது அவங்க சோர்வடைந்து அவர்கள் என்ன செய்றான்னு சொன்னா உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லாட்டி பாவத்தை செய்ய விரும்புறாங்க. අද බෝ දේව දරුවන් උන්ට ප්‍රශ්නයක් පැමිණෙන විටදී උන් ලෝකයට ප්‍රේම කරනවා පාපයට ප්‍රේම කරනවා දෙවියන් වහන්සේව අත්තර දුරස් යනවා. அருமையானவர்களே நாங்க உலகத்தை நேசிச்சோ பாவம் செஞ்சாலும் எங்க பிரச்சனை தீர போறதில்லை. மீண்டும் மீண்டும் நாங்க அழுது கொண்டே இன்னும் பலவீனம் அடைய போகிறோம். ප්‍රේමවන්තනි අපි ලෝකයට ප්‍රේම කරලා පාපයට ප්‍රේම කරලා අපගේ ප්‍රශ්නවල් ගැන සිතාගෙන සිටින විටදී අපගේ ප්‍රශ්නවල් අඩු වෙන්නේ නැහැ. තවත් අපගේ ප්‍රශ්න වැඩි වෙනවා. අපිට වැළපීමද කඳුළැලි තමයි වැඩි වෙන්නේ. நாங்க பிரச்சனை போராட்டம் கண்ணீர் மத்தியில தேவனுடைய பாதத்துல வளவணும். தேவனுடைய பாதத்திலே ஜெபித்து அவருடைய வசனத்தை வாசித்து அவருடைய வழிகாட்டலை பெற்று அவருக்குள்ளே பலனடைந்து நாங்க அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து முன்னோக்கி போக வேண்டும். ප්‍රශ්න පොරබිදිම් කඳුළැලි මැදදී අපි අපගේ පාඩුවෙන් යන්නේ නැතුව දෙවියන් වහන්සේගේ පාමුලට පැමිණ දෙවියන් වහන්සේගේ වචනෙන් අපිව ශක්තිමත් කර සිටින විට තමයි අපිට ඉදිරියටලා ගමන් කරන්නට හැකි වෙන්නේ. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. 1 සාමුවෙල් 30 වන පරිච්ඡේදයේ 6 වෙනි වචනයේදී දාවිත් තුමා ඉතාමත් පීඩනයකට පත් වුණා. சிக்லாக் இழப்புல தன்னை பிள்ளைகள் எல்லாரையும் இழந்து அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். සික්ලාග් වටලා ගැනීමේ ඔහු තමන්ගේ දරුවන් සියලු දෙනාම අයිමි කරමින් ඉතාමත් අමාරුවට පත් වුණා. அவன் அழுகையின் பள்ளத்தாக்கில் அவன் என்ன செய்தான் சொன்னா கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று ඔහු சொல்லப்படுகிறது. කඳුළු සැලමින් ඒ වැළපීමේ මිටියාවත මැද ගමන් කරන විටත් ඔහු තමාව ස්වාමින් වහන්සේ තුල ශක්තිමත් කරගත්තා. இன்றைக்கு பல பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில நீ போய் අදත් கொண்டிருக்கலாம். විවිධ ප්‍රශ්න පොරබිදින් මැදදී ඔබත් සිටින්නට පුළුවන්. பல இழப்புகளால மன உடைஞ்சு வேதனையோடு இருக்கலாம். විවිධත් අහිමිවීම කරන කොටගෙන ඔබ වේදනාවෙන් පිරී සිටින්නට පුළුවන්. நீ தொழிலை இழந்திருக்கலாம், வருமானத்தை இழந்திருக்கலாம். ඔබ ඔබගේ රැකියාවද ඔබගේ ආදායමද පඩියද ඔබ අහිමි වී
සිටින්නට நீ පුළුවන්. நேசித்தவர்களை இழந்திருக்கலாம். ඔබ ප්‍රේම කරපු අයව ඔබ අත්හැර සිටින්නට පුළුවන්. பல வேதனையோடு கண்ணீரோடு இந்த இடத்தில் இருக்கலாம். විවිධත් වූ වේදනාව දුක පීඩාවල් මැදදී ඔබ සිටින්නට පුළුවන්. ஆனால் நீ கடவுளுக்குள்ளே உன்னை பலப்படுத்திக் கொண்டால் நீ முன்னோக்கி போக முடியும். එනමුත් ඔබ ඔබව ස්වාමින් වහන්සේ තුළ ශක්තිමත් කරන විදිහට ඔබට ඉදිරියට ගමන් කරන්නට හැකි වෙනවා. நீ கடவுளை விட்டு போவதிலே அர்த்தம் இல்லை. ඔබ දෙවියන් වහන්සේව අත්හැර දුරස් ව යන්නකින් කිසිම ප්‍රයෝජනයක් ඔබට නැහැ. நீ பாவம் செய்தோ அல்லாவிட்டால் உலகத்தை நேசித்தோ எதையும் நீ பெற போறதில்லை. පාපේ කරලා ලෝකයට ප්‍රේම කරලා කිසිම දෙයක් ඔබ ලබා ගන්නේ නැහැ. எனவே அருமையானவர்களே, கடவுளுக்குள்ளே நாங்கள் பலப்பட வேண்டியது அவசியம். එම නිසා ප්‍රේමවන්තනි ස්වාමින් වහන්සේ තුළ අපි ශක්තිමත් වීම ඉතාමත් අවශ්‍යව තිබෙනවා. நாங்கள் கடவுளுக்குள்ளே எங்களை பலப்படுத்திக் கொள்வோமாயிருந்தால் அழுகையின் பள்ளத்தாக்கு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். ස්වාමින් වහන්සේ තුළ අපි ශක්තිමත් කර ගන්නවා නම් ඒ වැළපීමේ මිටියාවත අපිට ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වෙයි. அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும் தேவனுக்குள்ளாலே. වැළපීමේ මිටියාවත ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වේ දෙවියන් වහන්සේ තුළයි. வேதனை நிறைந்த கண்ணீர் நிறைந்த அந்த சூழ்நிலையை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர். වේදනාවෙන් කඳුලෙන් පිරුණා වූ මේ වාර්තාවනේ ස්වාමින් වහන්සේ ආශිර්වාදයක් ලෙස ඔබට වෙනස් කරනවා. என்றால் கடவுளுக்குள்ளே நீ வருகிற போது கடவுள் அந்த பலனை உனக்கு கொடுப்பார். ඇයිද නම් ස්වාමින් වහන්සේ තුළ ඔබ ලං වෙන විටදී ඊට අදාළ ශක්තියද බලයද දෙවියන් වහන්සේ ඔබට ලබා දෙනවා. உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் வெளிப்படும். ඔබගේ දුර්වලකම් වලදී දෙවියන් වහන්සේගේ බලය සම්පූර්ණයෙන්ම පෙනෙනවා. எனவே கடவுளால முடியும் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது. එම නිසා දෙවියන් වහන්සේට පුළුවන් ඔබගේ ජීවිතය ආශිර්වාදයක් ලෙස වෙනස් කරන්නට. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යහපත් දේව දරුවෙනි, நாங்க கடவுளுக்குள்ளுக்க நாங்க பலன் அடைந்தால் அழுகையின் பள்ளத்தாக்கிலே எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுருக்கமாக இப்பொழுது லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ස්වාමින් වහන්සේ තුළ අපි ශක්තිමත් වෙන විටදී වැළපීමේ මිටියාවතේදී අපිට ලැබෙන ආශිර්වාදවල ඉතාමත් කෙටියෙන් කරුණක් ලෙස ඔබට බෙදාහරින්නට උවමාරු කරන්නට මං සූදානම් යුක්තව සිටින්නෙමි. முதலாவது அழுகையின் பள்ளத்தாக்குக்கு முகம் கொடுக்க தேவன் பலன் கொடுப்பார். පළමු කොට වැළපීමේ මිටියාවත මුහුණ දෙන්න දෙවියන් වහන්සේ අපිට උපකාර කරනවා. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 6 වෙනි වචනේ පවසනවා. சங்கீதம் 84:6 முதல் பகுதி 84 වෙනි ගීතාවලේ 6 වෙනි වචනේදී පළමු කොටස வாசிங்க பாப்போம். අපි කියවමු. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து ඔව් වැළපීමේ මිටියාවත මැදින් යමින් அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. වැළපීමේ මිටියාවත මැදින් ගමන් කරමින් அருமையானவர்களே, கண்ணீரிட வேதனை நிறைந்த அந்த சூழலுக்கு முகம் கொடுத்து කඳුලෙන් වේදනාවෙන් පිරුණා වූ වාර්තාවරණයට මුහුණ දෙමින් நேருக்கு நேர் அதுக்கு முகம் கொடுத்து කෙලින්ට කෙලින් එකට මුහුණ දීලා அதை நேரா ஃபேஸ் பண்ணி அதுக்குள்ளால பயணிக்கிறது. ඒ කෙලින්ම ඒවාට මුහුණ දී ඒවා මැදින්ම ගමன் කරනවා. முன்னாலே வருகிற தடைகளை எல்லாம் தாண்டி முன்னுக்கு போற அந்த பலனை தேவன் கொடுப்பார். ඉදිරිය පැමිණෙන සියලු බාධාවල් පසු කර ඉදිරිය තරා ගමන් කරන්නට යුතු බලය දෙවියන් වහන්සේ ලබා දෙනවා. அழுகையின் பள்ளத்தாக்கை கண்டு சோர்வடைய விட மாட்டார். වැළපීමේ මිටියාවත දෙස දැක ඔබ මැලිවී යන්නට දෙවියන් වහන්සේ සැලසෙන්නේ නැහැ. இதோட வாழ்க்கை போது இனி எதையும் காண போறேன் அப்படியே நாங்கள் ஒரே இடத்துல நின்று விடவோ அல்லாவிட்டால் நாங்கள் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு போக விட மாட்டார். මේ සමග මගේ කතාව අවසන් තවදුරටත් මගේ ජීවිතේ කිසිවක් සිදු වෙන්නේ නැහැ කියලා ඔබගේ ජීවිතය ඔබ අත්හැර යන්න දෙවියන් වහන්සේ ඔබට කිසිසේත් ඉඩ දෙන්නේ නැහැ. அருமையானவர்களே, அதை ஃபேஸ் பண்ணி அதை கடந்து செல்லுகிற பவரை கொடுப்பார். ඒවාට මුහුණ දීලා ඒවා පසු කර ගමන් කරට යුතු බලය දෙවියන් වහන්සේ ඔබට ලබා දෙනවා. சில நேரத்துல ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு மனநிலையில நீங்க இருக்கலாம். සමහර විට ඒවාට මුහුණ දෙන්න බැරි ඒ සිතාන්තයක් සමග ඔබ සිටින්නට පුළුවන්. நான் இவ்வளவு இழப்புகளையும் இவ்வளவு வேதனைகளையும் நான் அடைஞ்சிட்டேன், இனி அடுத்த கட்டம் ஒரு படி எனக்கு எடுத்து வைக்க முடியாது நீங்க சொல்லலாம். මෙච්චර වේදනාව දුක පීඩාවන් මං ලබා ගත්තා, තවදුරටත් එක් පියවරක් ගන්නට මට බෑ කියලා ඔබ කියන්නට පුළුවන්. ஆனால் தேவன் அதற்கான சகல கிருபைகளை உங்களுக்கு கொடுக்க එනමුත් வல்லவர். දෙවියන් වහන්සේට අදාළ සියලු කරුණාව ඔබට ලබා දෙන්න බල සම්පන්නයි. இரண்டாவதாக நீங்க தேவனுடைய பலனை பிடிக்கிற போது அழுகையின் பள்ளத்தாக்கிலே தேவன் தன்னுடைய ஆறுதலை கொடுப்பார். දෙවනුව ඔබ දෙවියන් වහන්සේගේ බලය අල්ලාගෙන විටදී වැළපීමේ මිටියාවතී දෙවියන් වහන්සේ ඔබට සැනසුමක් ලබා දෙනවා. 84வது சங்கீதம் 6வது வசனத்தில் 2ஆம் பாகத்தை வாசிங்க. 84 වෙනි ගීතාවලියේ 6 වෙනි වචනේදී දෙවෙනි කොටසට අපි අවුම්කම් දෙමු. அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். එය උල්පත් ඇති ඉඩමක් කර ගනිති. அருமையானவர்களே, நீரூற்று என்று சொல்லுகிற போது அருமையானவனே அது ஆறுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. උල්පත කියලා කියනකොටදී ඒක සැනසුම සැහැීමට සලකුණක් මෙන් තිබෙනවා.
ஆகார் அழுதபோது கடவுள் ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார் மிகுந்த வனாந்தரத்திலே. அந்த நீரூற்று அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாய் மாறுகிறது. කාන්තාර මැද සිටලා අගාර් ඒ අඬන විටදී වැළපෙන විටදී දිව්‍යන් වහන්සේ ඔවුන්ට උල්පතක් ඇති කරනවා. ඒක මහත් වූ සැනසුමක් ඔවුන්ට ලබා දුන්නා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பல பிரச்சனை போராட்டத்துக்குள்ளே நீ செல்லலாம். යාපා දේව දරුවෙනි විවිධත් ප්‍රශ්න පොරබෙදින් මත ඔබ ගමන් කරන්නට පුළුවන්. ஆனா கடவுளை நீங்க பிடிச்சாதான் உங்களுக்கு ஆறுதல் එනමුත් இருக்கு. දිව්‍යන් වහන්සේ ඔබ අල්ලගන්න විට තමයි ඔබට සැනසුමක් ලැබෙන්නේ. அந்த அழுகையில பள்ளத்தாக்குல வறட்சியில வேதனையில துன்பத்துல கடவுளுடைய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். වැළපීමේ මිටියාවතේදී ඒ කාන්තාර මත ඔබ ගමන් කරන විටදී ඔබ දිව්‍යන් වහන්සේ අල්ලගන්න විට තමයි මේ සැනසුමද සැහැීමද ඔබට ලැබෙනවා. அந்த ஆறுதல் கிடைக்கிற போது இன்னும் அந்த பிரச்சனையான சூழலை கடந்து போறதுக்கான ஆறுதலை தேவன் கொடுப்பார். ඒ සැනසුම ඔබ ලබාගෙන විටදී ප්‍රශ්නාර්ථ ඒ වාර්තාවනේ ගමන් කර යන්ට යුතු බලයද සැනසුමද දිව්‍යන් වහන්සේ ඔබට ලබා දෙනවා. ஏசாயா 51 அதிகாரம் 3 வசனம் சொல்லுது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்று. යෙසායා 51 වන පරිච්ඡේද 3 වෙනි වචනේ පවසනවා ස්වාමින් වහන්සේ සියෝන්ට සැනසුම ලබා දෙන සේක කියලා. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்வார். දිව්‍යන් වහන්සේ තමන්ගේ ජනතාවට සැනසුම ලබා දෙනවා. ஏசாயா 51:12 சொல்லுகிறது, நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன். යෙසායා 51 වන පරිච්ඡේදයේ 12 වෙනි වචනේ පවසනවා මමයි නුඹට සැනසුම ලබා දෙන දිව්‍යන් වහන්සේ. நெருக்கடியான சூழல்ல அழுகையோடு கண்ணீரோடு இழப்போடு போகிறவனுடைய வாழ்க்கைக்கு இயேசுவே ஆறுதல். නැරපීමක වාර්තාවනදී කඳුළු වැළපීම සමග ගමන් කරන ඔබගේ ජීවිතයට ස්වාමින් වහන්සේ යේසුස් වහන්සේ පමණයි සැනසුමක් ලෙස සිටින්නේ. நிம்மதி இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா இயேசுடைய பாதத்துல வாங்க, ஜெபிங்க, அவருடைய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க அவருடைய ஆலோசனை எடுங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் வரும். සැනසුමක් නොමැති ඔබගේ ජීවිතය ඔබ සිටිනවා නම් යේසුස් වහන්සේගේ පාමුලට ඇවිත් ඔබ යාඥා කළා දිව්‍යන් වහන්සේගේ වචනේ අල්ලගන්න. එවිට දිව්‍යන් වහන්සේගේ සැනසුම ඔබට ලැබෙනවා. மூன்றாவதாக அருமையானவர்களே, புதிய பருவத்தை நோக்கி செல்வதற்கு தேவன் பலன் தருவார். තුන්වෙනුව ප්‍රේමවන්තනි අලුත් සමයට ගමන් කරන්නට යුතු කරුණාව දිව්‍යන් වහන්සේ අපිට ලබා දෙනවා. அருமையானவர்களே, சங்கீதம் 84:6 அடுத்த பகுதியை வாசிங்கள். 84 වෙනි ගීතාවලේ 6 වෙනි වචනේදී අනික් කොටස අපි කියවමු. மலையும் குளங்களை நிரப்பும். ප්‍රථම වර්ෂාව ඒ ආශිර්වාද වලින් වසයි. அருமையானவர்களே, இங்கே மலை என்று சொல்லுகிற போது මේ ස්ථානදී වර්ෂාව කියා පවසද්දී இங்கே ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், அதாவது முன்மாறி பெய்யும் என்று சொல்லப்படுகிறது. ඇම්ප්ලිෆයිඩ් බයිබල් අනුව බැලුවා නම් ප්‍රථම වර්ෂාවක් වැස්සෙයි කියලා පවසනවා. இலங்கையிலே நாங்கள் பருவப்பேட்சி மலைகள் என்று சொல்லுவோம். ඒ ලංකාවේදී මෙවැනි වර්ෂාවල් අපිට දකින්නට පුළුවන්. அருமையானவர்களே, ஆனால் பலஸ்தீன தேசத்திலே முன்மாறி பின்மாறி என்ற இரண்டு விதமான மலைகள் உண்டு. එනමුත් බලස්තීන දේශයේ ප්‍රථම වර්ෂාව අවසාන වර්ෂාව කියා දෙකාකාර වර්ෂාවල් තිබුණා. அக்டோபர் மாசத்திலே அருமையானவர்களை பெய்கிற மலைக்கு என்ன சொல்லுவோம் என்றால் முன்மாறி. ඔක්තෝබර් මාසයේ පැමිණෙන වර්ෂාවට කියන්නේ ප්‍රථම වර්ෂාව කියා. அதேத்துல மே மாசம் ஆரம்பத்திலே பெய்கிற மலைக்கு பின்மாறி என்று சொல்லுவோம். මේ මාසේ පටන් ගැනීමේදී පැමිණෙන වර්ෂාවට අවසාන වර්ෂාව කියා වුන් පවසනවා. அருமையானவர்களே, மழை இல்லாம அழுகையிட பள்ளத்தாக்குல ரொம்ப ட்ரையான சூழல்ல சரியான வெக்கையில எந்த விதமான செழிப்பையும் காணாம ரிஃப்ரெஷ்மெண்ட் இல்லாத ஒரு சூழல்ல நாங்க பயணிக்கிற போது වැළපීමේ මිටියාවතේ කිසිම වර්ෂාවක් දකින්න නැතුව ඒ සාරවත්කමක් නැතුව කාන්තාරයක් වගේ තිබෙන ජීවිතය අප ගමන් කරන විට எங்க வாழ்க்கையில களைப்பு இருக்கலாம், අපගේ ජීවිතේ ක්ලාන්තයක් ඇති වෙන්න පුළුවන්. வெறுப்பு, එපා වීම, இன்னும் எத்தனை நாளைக்கு තවත් කොච්චර දවසටද அப்படி சூழல்ல එවැනි වාර්තාවරණදී எங்களுக்கு முன்னோக்கி போக முடியாது. අපිට ඉදිරියට තරා ගමන් කරන්නට නොහැකි ஆனா වෙනවා. தேவனுடைய பலனை நாங்க பிடிக்கிற போது එනමුත් දෙවියන් වහන්සේගේ බලය අපි අල්ලගෙන විට இந்த கஷ்டமான பருவத்தை கடப்பதற்கு அவர் பலன் கொடுத்து முன்மாரியை காண செய்வார். මේ අපහසු සමය අපි පසු කර ගමන් කරන්නට දෙවියන් වහන්සේ අපිට උපකාර කර ප්‍රථම වර්ෂාව අපිට ඇති කරනවා. அருமையானவர்களே, அந்த முன்மாரி பெய்கிற போது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஆசீர்வாதமும் வரப்போகிறது. මේ ප්‍රථම වර්ෂාව පැමිණෙන විටදී අපිට නව ජීවනයක්, ඒ වගේම අපිට ආශිර්වාදයක් සම්බ වෙනවා. அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது அருமையானவர்களே தொடர்ந்து உண்டு வாழ்க்கையிலே தொடர் கதை அல்ல. වැළපීමේ මිටියාවත ඔබගේ ජීවිතයේ පැමිණෙන දිගටම කතාන්තරයක් වෙන්නේ இது නැහැ. தொடர்ந்து இதே பிரச்சனை, இதே இழப்பு, இதே போராட்டம், இதே பிரச்சனையோடு நீங்க இருக்க மாட்டீர்கள். දිගටම මේ ප්‍රශ්න, මේ අයිමැවීම, මේ පොරබැදීම් සමගම ඔබ සිටින්නේ නැහැ. நிச்சயம் பருவம் மாறும், ஒரு சீசன் உண்டாக, ஒரு மாற்றம் வரும். සැබවින්ම මේ
සමය කාලය වෙනස් වෙන ඔබට යහපතක් අට ගන්නවා. நிச்சயம் ஒரு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுப்பான். සැබවින්ම ඔබගේ ජීවිතයේදී වෙනසක් දෙවියන් වහන්සේ ඇති කරනවා. ஆனா நீ விடாப்பிடியா நின்று இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். එනමුත් ඔබ දිගටම මේ දිවිල්ල ඔබ දුවලා අවසන් කරන්න ඕන. நீ ஓடினால் தான் அடுத்த புதிய சீசனை நீ காண ඔබ முடியும். දුවන විට තමයි ඒ අලුත් වූ සමයක් ඔබ බලන්ටත් දකින්නටත් ඔබට හැකි වෙනවා. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்று. දේශනාකාරයාගේ පොතේ 3 වන පරිච්ඡේදයේ 11 වෙනි වචනේ කියනවා උන්වහන්සේ සියලු දේම ඒ කාලෙදී නිසි ලෙස කරණීම කරනවා කියලා. எனவே இப்ப நாங்க அழுகையிட சீசனுக்குள்ள இருக்கலாம். දැන් අපි වැළපීමේ මිටියාවතන යමති සමයක් සමග සිටින්න පුළුවන්. ஆனா முன்மாறி பெய்ய போகிறது. එනමුත් ප්‍රථම වර්ෂාවක් පැමිණෙන්නට යනවා. இந்த வறட்சி நீங்கும். මේ කාන්තාරභාවය නැති වී යනවා. இந்த வறட்சி நீங்கும். මේ වියලුණුභාවය නැති වී இந்த යනවා. கஷ்ட காலம் நீங்கி அடுத்த சீசனுக்கு நீங்க போவீங்க. මේ අපහසුතාවය නැති වී අමුතු සමයකට ඔබ ඇතුළත් වෙනවා. அதுக்கு கடவுளுடைய பலனை ඒ பிடிங்க. සඳහා ඔබ දිව්‍යන් වහන්සේගේ බලය අල්ල ගන්න. அந்த கடவுளுடைய பலனை பிடிக்கும் போது அடுத்த சீசனுக்கு நீங்க ඒ போயிடுவீங்க. දිව්‍යන් වහන්සේගේ බලය ඔබ අල්ලගෙන විටදී අමුතු සමයකට ඔබ ඇතුළත් වී යනවා. அதே நேரத்தில் அருமையானவர்களே, ඒ වගේමයි ප්‍රේමවන්තයනි, நீங்க கடவுளுடைய பலனை பிடித்தால் ඔබ දිව්‍යන් වහන්සේගේ බලය අල්ලගත්තොත් இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உங்களை வளமாக்கும். මේ වැළපීමේ මිටියාවත ඔබව සම්පතක් ලෙස වෙනස් කරනවා. அருமையானவர்களே, இந்த முன்மாறி என்பது எதற்கு உதவும் என்று මේ சொன்னால் ප්‍රථම වර්ෂාව කුමකටද භාවිතා වෙන්නේ නම් நிலத்தை பண்படுத்துவதற்கு உதவும். ඒ බිම සකස් කරන්නට භාවිතා වෙනවා. முன்மாறி பெய்தவுடனே ප්‍රථම වර්ෂාවට පසුව நிலத்தில் இருக்கிற கல்லுகள், எல்லா விதமான கடினமான நிலைகள் எல்லாத்தையும் அகற்றி சுத்தம் செய்து சரியான விதத்துல அந்த நிலத்தை விதைப்புக்கு ஏதுவாக பண்படுத்துவதற்கு உதவி செய்யும். ඒ බිමේ තිබෙන ගල්ද අවශ්‍ය නැති දේද ප්‍රයෝජන නැති දේද සියලු දේම ඉවත් කරමින් ඒ බීජ වපුරන තරමට මේ බිම මේ ප්‍රථම වර්ෂාව සකස් කරනවා. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, එම නිසා යාපා දේවදරුවිනි, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் உன்னை வடிவமைப்பதற்காகத்தான் கர்த்தர் මේ அனுமதிக்கிறார். වැළපීමේ මිටියාවත මේ ප්‍රශ්න පොරබිතින් මේ පීඩා සියලු දේම ඔබව සාදා ඔබව සකසන්නටමයි දිව්‍යන් වහන්සේ භාවිතා කරන්නේ. எனவே இந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், பலவீனங்களை நீக்கி உன்னை சுத்தம் செய்து கடவுள் உன்னை ஷேப் பண்ணி கொண்டிருக்கிறார். එම නිසා මේ ප්‍රශ්නවල ඔබගේ ජීවිතේ තිබෙන අඩුපාඩුවල් දුර්වලකම් මේ සියලු දේම ඉවත් කරමින් ඔබව සාදා ඔබව සකසනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපා දේවදරුවිනි, 94வது சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சிtsiத்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனிதன் பாக்கியவானன். 94 වන ගීතාවලියේ 13 වන වචනේ පවසනවා ඔබ විසින් දඬුවම් කොට ඔබගේ ව්‍යවස්ථාවෙන් උගන්වනු ලබන මනුෂ්‍යයා භාග්‍යවන්තයෝය කියා. இதை பற்றி இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, தேவன் ஒழுங்குபடுத்தும் மனுஷன் பாக்கியவான். තවත් පරිවර්තනයේ බලන්න පුළුවන් දිව්‍යන් වහන්සේ සකස් කරන මනුෂ්‍යයා භාග්‍යවන්තය කියා. நாங்க பிரச்சனைகள், போராட்டங்களுக்குள்ளால போகும்போது கடவுள் எங்களை ஒழுங்குபடுத்துகிறார். අපි ප්‍රශ්නවල් පොරබදී මැද ගමන් කරන විට දිව්‍යන් වහන්සේ අපිව පිළියෙල කරනවා. எங்கட ஒழுங்கீனங்களை கர்த்தர் நீக்கிறார். අපගේ පිළියෙල නැති භාවය සියලු දේම දිව්‍යන් වහන්සේ ඉවත් කරනවා. அந்த ஒழுங்கீனங்களை எல்லாம் நீக்கி ඒ පිළියෙල නැති භාවය සියලු දේම ඉවත් කොට அவர் எங்களை ஒழுங்குபடுத்துகிறார். උන්වහන්සේ අපිව පිළියෙල කරනවා. எனவே ஒழுங்குபடுத்தி අපිව පිළියෙල කොට எங்களை பண்படுத்தி අපිව සකසමින් எங்களை ஒரு நல்ல விளைநிலமாக மாற்றுகிறார். අපිව යාපතු සරබිමක් පුරන් බිමක් ලෙස වෙනස් කරනවා. அப்ப நாங்க நிறைய ஆசீர்வாதமா மாற போகிறோம். අපි බොහෝසෙයින් ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වෙන්න යනවා. நாங்க இல்லாம போயிடுவோம் நினைக்கிறோம். අපි නැති වී යනවා කියා අපි සිතනවා. நீ ஒரு பெரிய ஆசீர்வாதமா ඔබ வரப்போகிறாய். මහත් වූ ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වෙන්න நீ යනවා. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா மாற ඔබ போகிறாய். බොහෝ දෙනෙකුට ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වෙන්නට යනවා. எனவே கடவுளை பலனா பிடிச்சுக்கொள்ளு. එම නිසා දිව්‍යන් වහන්සේ ඔබගේ බලයක් ශක්තියක් ලෙස ඔබ අල්ලගන්න. அப்ப அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீ வளமாகுவாய். වැළපීමේ මිටියාවතියෝදී ඔබ සම්පතක් ලෙස වෙනස් වෙනවා. கடவுள் மாற்றங்களை கொடுப்பார். දිව්‍යන් වහන්සේ වෙනස් ඇති කරනවා. அதே நேரத்திலே அருமையானவர்களே, ඒ වගේමයි ප්‍රේමවන්තයනි, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து මේ වැළපීමේ මිටියාවත අපි පසු කර முன்மாறி பெய்யும். ප්‍රථම වර්ෂාවක් நீ පැමිණෙනවා. வளமாகுவாய். ඔබ සම්පතක් වෙනවා. நிச்சயமாக உனக்கு பலன் உண்டு. සැබවින්ම ඔබට ප්‍රතිඵලයක් ලැබෙනවා. நிச்சயமாய் கர்த்தர் பலன் அளிப்பார். සැබවින්ම දිව්‍යන් වහන්සේ ඔබට ප්‍රතිඵලයක් ලබා දෙනවා. 126ஆம் சங்கீதம் 126 වන ගීතාවලියේ 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிப்போம். 5 වෙනි 6 වෙනි වචන වලට අපි අහුම්කම් දෙමු. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான்.
කඳුළු සහිතව වපුරන්නෝ ප්‍රීතියෙන් කපන්නෝය. ඕ බීජ මල්ල රැගෙන අඬමින් පිටත් වියන්නේ. නමුත් තමාගේ ගොයම් මිටි රැගෙන ප්‍රීතියෙන් එන්නේය. நீங்க கண்ணீரோட இந்த நாட்களை விதைத்து கொண்டிருக்கலாம். ඔබ කඳුළු සහිතව මේ දවස්වල ඔබ වපුරන්නට පුළුවන්. ஆனா கம்பீரமா ஒரு நாள் அறுக்க போறீங்க. එනමුත් ප්‍රීතියෙන් එක දවසක් ඔබ කපා ගන්නට යනවා. நிச்சயம் பின்மாறியும் பெய்யும். සැබවින්ම ඔබට අවසාන වර්ෂාවත් පැමිණෙනවා. பெரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். මහත් වූ ප්‍රතිඵලයක් විපාකයක් දෙවියන් වහන්සේ ඇති කරනවා. உங்க வாழ்க்கைக்கு பலனே இல்லையே நீங்க சொல்லிக் ඔබගේ கொண்டிருக்கலாம். ජීවිතේ කිසිම ප්‍රතිඵලයක් නැහැ කියලා ඔබ සිතාගෙන සිටින්නට உங்களோட පුළුවන්. கண்ணீரை அவர் தன்னுடைய துருத்தியிலே ඔබගේ வைத்திருக்கிறார். කඳුළු දෙවියන් වහන්සේ තමන්ගේ භාජනයේදී තබාගෙන සිටිනවා. உங்களோட அலைச்சலை எல்லாம் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். ඔබගේ නිന്ദා අපහසුතා දෙවියන් වහන්සේ දැන සිටිනවා. நிச்சயம் ஒரு பலன் உனக்கு வரும். සැබවින්ම ඔබට ප්‍රතිඵලයක් විපාකයක් நீ සම්බ වෙනවා. கம்பீரத்தோடு அறுப்ப. ඔබ ප්‍රීතියෙන් යුක්තව කපා ගන්නවා. ஒரு நாள் பெரிய பலனை நீ காண එක போகிறாய். දවසක් මහත් වූ ප්‍රතිඵලයක් විපාකයක් ඔබ දකින්නට යනවා. இன்றைக்கு வேதனை இருக்கலாம். අදට ඔබට වේදනාවක් තිබෙන්න சில පුළුවන්. இழப்புகள் நிமித்தமா உடைந்து போய் நீ இருக்கலாம். සමහර අයමැවීම් කරන කොටගෙන ඔබ කැඩිලා බිඳිලා සිටින්නට පුළුවන්. ஆனா கம்பீரமா அறுப்பாய். එනමුත් ඔබ ප්‍රීතියෙන් කපා ගන්නවා. பெரிய பலன்களை காண்பாய். මහත් වූ විපාකයක් ඔබ දකිනවා. கடவுள் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை දෙවියන් செய்வார். වහන්සේ ඔබගේ ජීවිතේ මහත් දේ සිදු කරනවා. எனவே நீங்க மனம் சோர்ந்து போக එම வேண்டாம். නිසා සිත් වේදනාවට පත් වී යන්නට එපා. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවෙනි. அழுகையின் பள்ளத்தாக்கு என்று ஒன்று எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு. වැළපීමේ විටියාවතක් අපගේ ජීවිතේ තිබෙනවා. நாங்க கண்ணீரோடு வேதனையோடு பல இழப்புகள் மத்தியிலே சில நேரம் போக வேண்டி අපි வரலாம். කඳුළු වේදනාව අයිමිවීම දුක්ඛ විනාශ සමග ගමන් කරන්නට පුළුවන්. ஆனால் அதற்கு முகம் கொடுப்பதற்கு கர்த்தருக்குள்ளே நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொள்ள එනමුත් வேண்டும். ඒවාට මුහුණ දෙන්න පිණිස ස්වාමින් වහන්සේ තුළ අපිව අපි ශක්තිමත් කරගන්න ඕන වෙනවා. அவருடைய முகத்தை நாங்கள் தேட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ මුහුණ අපි සොයන්න ඕන. ஜெபிக்க வேண்டும். යාඥා කරන්න ඕන. උපවාසිக்க வேண்டும். නිරහරව සිටින්නට ඕන. அவருடைய வசனத்தை தியானிக்கணும். දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි මෙනෙහි කරන්න ඕන. அவர் என்ன சொல்றார் அதை நாங்க செய்ய දෙවියන් வேண்டும். වහන්සේ කුමන දේ අපිට පවසනවා දේවා අපි කරන්න ඕන. அவருக்கு காத்திருக்கணும். දෙවියන් වහන්සේ වෙත රැකබලා සිටින්න ඕන. அவர்ல பலனடைகிற போது දෙවියන් වහන්සේ තුළ අපි ශක්තිමත් වෙන විට நிச்சயம் அருமையான தேவனுடைய பிள்ளை, සැබවින්ම යාපත් දේව දරුවෙනි. அழுகையின் பள்ளத்தாக்குக்கு நாங்க முகம் கொடுக்க முடியும். වැළපීමේ මිටියාවතට අපිට මුහුණ දෙන්න පුළුවන්. அதற்குள்ளால நடக்க முடியும். ඒවා මැදින් අපි ගමන් කරන්නට හැකි වෙනවා. ஆறுதலை பெற முடியும். සැනසුම ලබා ගන්නට පුළුවන්. அதே நேரத்தில் அருமையானவர்களே, புதிய சீசனை காண்றதுக்கு கடவுள் எங்களை வழி ඒ நடத்துவார். වගේම අලුත්ම නව සමයක් අපි දකින්න දෙවියන් වහන්සේ අපිට උපකාර කරනවා. கடவுள் எங்களை வளமாக்குவார். දෙවියන් වහන්සේ අපිව සම්පතක් ලෙස වෙනස් කරනවා. நிச்சயம் நாங்க பலனை காண்போம். සැබවින්ම අපි විපාකයක් ලබා ගන්නෙමු. எனவே உலகத்துக்கு பின்னாலும் பாவத்துக்கு பின்னால போகாம, ලෝකයේද පාපයේද පස්සේ ගමන් කරන්නේ නැතුව சோர்ந்து போய் அதறியப்பட்டு விட்டுட்டு ஓடாம, මැලිවි එපා වී බහගෙන්ම අත්හැරලා යන්නේ නැතුව என்ன நடந்தாலும் அப்பா நான் உங்களோட வரப்போகிறேன், කුමන දේ සිදු වුණත් ස්වාමිනී මම ඔබ වහන්සේ සමගම සිටින්න நான் යනවා. உங்களிடம் சரணடைகிறேன், මම ඔබ වහන්සේ වෙත කැප என்ன වෙන්නේ. நடத்துங்கன்னு சொல்லி මාව මඟ පෙන්වන්න කියා எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். අපිව අපි කැප කරන්න ඕන වෙනවා. தினமும் அவர்களை பலனடைகிற போது දිනපතාම දෙවියන් වහන්සේ තුළ අපි ශක්තිමත් වෙන විට அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. වැළපීමේ මිටියාවද මහත් වූ ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වෙනවා. பல வேதனை துன்பத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளை, විවිධත් වූ වේදනාව දුක පීඩා සහිත සිටින දෙව දරුවෙනි. இந்த சூழ்நிலை ஒரு நாள் ஆசீர்வாதமாய் මේ மாறப்போகிறது. වාතාවරණය එක දවසක් ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වෙනවා. இந்த கண்ணீரின் அனுபவம் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்க මේ போகிறது. කඳුලේ වැළපීමේ අත්දැකීම එක දවසක් ඔබගේ ජීවිතයේ සම්පතක් ලෙස වෙනස් எனவே කරනවා. சோர்ந்து போகாத, එම නිසා ඔබ මැලි වෙන්නට එපා. கர்த்தரை பிடித்துக்கொள். ස්වාමින් වහන්සේව අල්ල ගන්න. நிச்சயம் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். සැබවින්ම ඔබගේ ජීවිතය ආශිර්වාද ලද්ද වේ. எனவே அருமையான தேவனுடைய එම பிள்ளைகளே, නිසා යාපත් දේව දරුවෙනි, இந்த நாள்ல எங்களை ஒப்பு கொடுப்போம். අද දවසේදී අපිව අපි කැප කරමු. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ස්වාමින් වහන්සේ එක්තරා වෙනසක් අපගේ ජීවිතයේදී ඇති කරනවා. கடவுளை பிடிங்க, දෙවියන් වහන්සේව අල්ල ගන්න. அவருக்குள்ளுக்க பலனடைங்க, දෙවියන් වහන්සේ තුළ ඔබ ශක්තිමත් වෙන්න. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. දෙවියන් වහන්සේට ඔබ කැප කරන්න. நான் ஜெபம் செய்ய போகிறேன். අපි යාඥා කරන්නට යනවා. பரிசுத்தமான பிதாவே, සුදු ව්‍යාපත් පියාණනි, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினூடாக நீர் எங்களோடு பேசினபடியால் நன்றி. අද දවසේදී ඔබ වහන්සේගේ වචනේ රැගෙන අප සමග කතා කරපු දයාවට ස්තුතියි. நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே செல்லுகிற போது අපි වැළපීමේ මිටියාවත මැද ගමන් කරන විට உம்முடைய பலனை பற்றிக்கொள்ள எங்களை ஒப்பு ඔබ கொடுக்கிறோம். වහන්සේගේ බලය අපි අල්ල ගන්නට අපිට උදව් කරන්න.
தகப்பனே நாங்கள் உலகத்துக்கு பின்னாலோ பாவத்துக்கு பின்னால போய் எந்த பயனும் இல்லை. පියාණන් අපි ලෝකයේ පස්සේ පාපයේ පස්සේ ගොස් අපිට කිසිම ප්‍රයෝජනයක් ලැබෙන්නේ නැහැ. எனவே நாங்கள் உமது பலனுக்குள்ளே நாங்கள் எங்களை கட்டியெழுப்ப எங்களுக்கு உதவி ඔබ செய்யுங்க. වාසගේ බලය තුල අපිව දිරිමත් කරගන්න අපිට උදව් කරන්න. நிச்சயம் நாங்கள் இந்த அழுகையின் பள்ளத்தாக்க நல்ல விதத்துல முகம் கொடுக்க நீர் பலன் கொடுப்பீர். සැබවින්ම වැළපීමේ මිටියාවත අපි මුහුණ දෙන්න ඔබ වහන්සේ අපිට උපකාර இந்த කරනවා. அழுகையின் பள்ளத்தாக்கிலே எங்க வேதனை துன்பம் எல்லாம் நீங்கிற ஒரு பெரிய ஆறுதலை நீங்க எங்களுக்கு මේ கொடுப்பீங்க. වැළපීමේ මිටියාවතයේදී අපගේ වේදනාව දුක පීඩා සියලු දේ ඉවත් වෙන්න යුතු සැනසුමත සැහැීමද ඔබ වහන්සේ අපිට ලබා දෙනවා. எங்களை புதிய ஒரு பருவத்துக்குள்ளே கொண்டு போக அந்த பலனை தருவீங்க. නව සමයකට අපි ඇතුළත් වෙන්න යුතු බලයද ශක්තියද ඔබ වහන්සේ අපිට ඇති කරනවා. புதிய ஒரு பருவத்தை காண வரைக்கும் இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கான பலன் எங்களுக்கு நீங்க අලුත් கொடுப்பீங்க. සමයක් කාලයක් අපි දකින්න තෙක් මේ දිවිල්ල අපි දුවන්ට යුතු බලය ඔබ වහන්සේ ලබා දෙනවා. எங்களை வளமாக்கி ஒரு பெரிய பலனை காண செய்ய අපිව போறீங்க. සම්පතක් ලෙස වෙනස් කරලා මහත් වූ විපාකයක් අපි දකින්න ඔබ වහන්සේ උපකාර කරනවා. இன்னும் உங்க பாதத்தை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. තවත් ඔබ වහන්සේගේ පා සොයන්ට අපිට උදව් இன்னும் කරන්න. உபவாசிக்கும் ஒரு வசனத்தை தியானிக்கும் உடைய அறிவுரைகளின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. නිරාරව සිට ඔබ වහන්සේගේ වචනේ මෙනෙහි කොට යාඥා කරන්න ඔබගේ පාමුලි සිට ගන්නට අපිට උදව් කරන්න. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சோராமல் இந்த ஓட்டத்தை ஓட நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. සියලු දේව දරුවන් මැලි නොවී මේ දිවිල්ල දුවන්ට ඔවුන්ට උපකාර කරන්න. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமையுடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். මාගේ ආත්මීය ස්වාමීට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියල්ල උන්වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මීය ස්වාමීට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේගේ කරුණාවත් பிதாவாகிய தேவனுடைய அன்பும் පියුතෙපෙන් වහන්සේගේ ප්‍රේමයත් பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ශුද්ධාත්මෙන් වහන්සේගේ එකමුතුකමත් இன்றும் என்றும் சதா காலமும் අදත් ඊටත් සදා කාලෙටම நம் அனைவரோடும் தங்குவதாக. අප සිළු දෙනා සමග පවතිවා. ஆமென். ආමේන්.